நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஹாஸ் பீன்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப், ஹேவ் பீன்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப் எல்லாம் இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாசிவ்ல வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாசிவ் ரொம்ப முக்கியம். அங்க தான் நம்ம வந்து ஹாஸ் பீன் வி 3, ஹேவ் பீன் வி 3 எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. நீங்க நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் சேனல்ல, ஈவன் சில புக்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, ஹேவ் பீன், ஹாஸ் பீன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்ப அதோடைய யூசேஜ் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஈஸ், ஆர் அதுக்கு பக்கத்துல வி 3 வெர்ப் யூஸ் பண்றது, தென் வாஸ், வேர், தென் வில் பீக்கு பக்கத்துல வி 3 வெர்ப் யூஸ் பண்றது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ், ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் நம்ம பார்த்தோம். நமக்கு ஏற்கனவே நல்லா கிளியரா தெரியும். நான் உங்களுக்கு ஒரு அகைன் அகைன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றேன். 12 டென்சஸ்ல நம்மளால 8 டென்ஸ தான் ஆக்டிவ்லேருந்து பாசிவா மாத்த முடியும். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது நத்திங் ஒண்ணும் கிடையாது. நாம படிக்கிற டென்சஸ், நாம படிச்ச டென்சஸ் தான் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது. எதெல்லாம் நம்ம வந்து பாசிவா மாத்த முடியும் அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸை நம்மளால பாசிவா மாத்த முடியாது. தென் அதுக்கப்புறமா பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். கிராமர் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த 8 டென்ஸையும் தான் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவா மாத்த முடியும். இந்த அமோங் 8 இந்த 8ல இந்த 4 டென்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். பாசிவ்ல என்னென்னன்னா, சிம்பிள் அதாவது இந்த பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ், ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் பாசிவ். இதுல தான் நம்ம ஈஸ், ஆர்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப், வாஸ், வேர்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப், வில் பீக்கு பக்கத்துல வி 3 வெர்ப். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம அதை கிளியராகவே பார்த்துட்டோம். நான் அந்த வீடியோலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்டே இருக்கு. அதுல மோர் தென் ஒரு 7 ஆர் 8 வீடியோஸ் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ட போய் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டென்ஸுக்கும் நான் அதுல தனியா கிளியரா ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல பாசிவ் பிளேலிஸ்ட்ட எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாசிவ். இந்த 4 பாசிவ்மே வந்து ரியல் டைம்ல ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் தான் பார்க்க போறோம். பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் அப்படிங்கிறது நத்திங் ஒண்ணும் கிடையாது. இந்த ஹேவ் பீன்க்கு பக்கத்துல, ஹாஸ் பீன்க்கு பக்கத்துல வி 3 எல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ்ல தான் யூஸ் பண்ணுவோம். அத பேஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல பாசிவ எப்படி யூஸ் பண்றது? அதாவது இஸ், பீயிங் அப்படின்னு சென்டென்ஸ்லாம் நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆர் பீயிங் அப்படின்லாம் பார்த்திருப்பீங்க. இஸ், பீயிங்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப், ஆர் பீயிங்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதையும் பிரசன்ட் கன்டினியூஸ் பாசிவ் ஒரு 2, 3 சென்டென்சஸ். பாஸ்ட் கன்டினியூஸ் பாசிவ் நம்ம அவ்வளவா யூசேஜ்ல இருக்காது. அத பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டு, தென் ஹேவ் பீன் வி 3, ஹாஸ் பீன் வி 3 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நம்ம வெளியிலலாம் போறப்ப நெறைய இடங்கள்ல நாம இத கவனிச்சிருப்போம். "யூ ஆர் பீயிங் வாட்ச்டு பை த சிசிடிவி கேமரா" அப்படி இல்லையா? "யூ ஆர் பீயிங் வாட்ச்ட் அண்டர் சிசிடிவி கேமரா" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? "யூ ஆர் பீயிங் வாட்ச்ட்" ஆர் பீயிங் ஏன்னா யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு. அதனால தான் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். "யூ ஆர் பீயிங் வாட்ச்ட் அண்டர் சிசிடிவி கேமரா" ஆர் "யூ ஆர் பீயிங் வாட்ச்ட் பை த சிசிடிவி கேமரா" அப்படின்னா, நீங்கள் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். பீயிங்க்கு பக்கத்துல வி 3 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். பாசிவ் அப்படிங்கிறது எப்போதுமே யார் ஒரு செயலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டோம். செய்யப்பட்ட செயல் தான் முக்கியம். அங்க தான் நம்ம பாசிவ் யூஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இப்ப நம்ம ஏடிஎம்லாம் போனோம்னா, நம்ம கேஷ் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? "யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட்" அப்படின்னு வரும். என்ன அப்படின்னா, பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங்க்கு பக்கத்துல ப்ராசஸ்ட் அப்படின்னு ஒரு வி 3 வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். "An important meeting is being held in my office." "An important meeting is being held in my office." என்னுடைய ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இஸ் பீயிங் ஹெல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாசிவ். அடுத்து நம்ம பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மட்டும் பார்த்துருவோம். "The paper was being evaluated by the senior staff at that time."
The paper was being evaluated by the senior staff at that time. அந்த நேரத்துல ஒரு சீனியர் ஸ்டாஃபால அந்த பேப்பர் வந்து மதிப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம். வாஸ் பீயிங் பக்கத்துல V3 verb யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹாஸ் பீன்க்கு பக்கத்துல V3 verb, ஹாவ் பீன்க்கு பக்கத்துல V3 verb எப்படி வருதுன்னு பார்ப்போம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாசிவ்ல தான் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். எந்த இடத்துல ஹாஸ் பீன், ஹாவ் பீன்க்கு பக்கத்துல V3 verb இருக்கோ அதை வந்து நீங்க பாசிவ்னு ஈஸியா நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சென்டென்சஸ் இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கான தமிழ் மீனிங்கும் சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். யூனிஃபார்ம்ஸ் ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். யூனிஃபார்ம்ஸ் ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அர்த்தம்னா மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட், யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு ப்ளூரல் ஃபார்ம், அதனால தான் நம்ம ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்றோம். யூனிஃபார்ம்ஸ் ஹாவ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்சஸ் ஹாவ் பீன் மேட். சேஞ்சஸ் ஹாவ் பீன் மேட் அப்படின்னா மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஹாவ் பீனுக்கு பக்கத்துல மேட் அப்படின்னு ஒரு V3 ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பாசிவ் தான். சேஞ்சஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், ஸோ அதனால தான் ஹாவ் பீன் மேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அக்செப்டட். இப்போ பேங்க்குக்கோ எங்கேயோ நம்ம வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட், ஒரு கோரிக்கையை ஒன்று வைக்கிறோம். அப்போ வந்துட்டு அகைன் நமக்கு மெயில் வருது, யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அக்செப்டட் அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸோ ஏதோ நம்ம கொடுக்குறோம். உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். நீங்க என்ன ரெக்வஸ்ட் வச்சீங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். யுவர் மெயில் ஹாஸ் பீன் சென்ட் டு த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட். யுவர் மெயில் ஹாஸ் பீன் சென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்ன அர்த்தம்? யுவர் மெயில் ஹாஸ் பீன் சென்ட்னா உங்களுடைய மெயில் வந்து அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இப்போ யுவர் மெயில் ஹாஸ் பீன் சென்ட் டு த சீனியர் ஸ்டாஃப். உங்களுடைய மெயில் வந்து சீனியர் ஸ்டாஃபுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. நாங்கள் வந்து அதுக்கான ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சில ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், உங்கள் மெயில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ பாருங்க, யுவர் மெயில் ஹாஸ் பீன் சென்ட் டு த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மெயில் வந்து அந்த உரிய எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த உரிய துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அந்த உங்க மெயிலை வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் கேன்சல்ட். யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் அக்செப்டட்னு படிச்சோம் இல்லையா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு. இப்போ அதே மாதிரியே யுவர் ரெக்வஸ்ட் ஹாஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். ஹாஸ் பீன் கேன்சல்ட் அப்படின்னா ஃபைனல் சென்டென்ஸ். இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்ப்போம். யுவர் வீடியோஸ் ஹவ் பீன் அப்லோடட் என்னன்னா உங்களுடைய வீடியோ வந்து அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். இவர் வீடியோ ஹாவ் பீன் அப்லோடட், இவர் வீடியோ ஹாவ் பீன் ப்ராசஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹாவ் பீனுக்கு பக்கத்துலையும் ஹாஸ் பீனுக்கு பக்கத்துலையும் V3 verb வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து பாசிவ் தான். தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு தான் நம்ம இந்த ஹாவ் பீன் ஹாஸ் பீனா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹாவ் பீனுக்கு பக்கத்துலையும் ஹாஸ் பீனுக்கு பக்கத்துலையும் V3 verb வந்தது அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஆஃப் பாசிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய மெயில் வந்து ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டுள்ளது அப்படின்னு. இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கொடுப்போம் அப்படின்னு காமெண்ட்ல சொல்லுங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.